கள்ளர் மற்றும் மறவர்களுக்கு கூறிய அந்த கைரேகை சட்டத்தை முறியடித்தவர் நமது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள்தான். அப்போது அவர்களுக்கு வயது வெறும் 27. அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தலைவராக இருந்து அபிராமத்தில் இதே கூட்டத்தை மாநாட நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கைரேகை அரசாங்கம் வைக்க சொல்லி உங்களை வற்புறுத்தினால் உங்கள் கட்ட விரலை கூட வெட்டி எறிங்கள் என்று ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை சொன்னும் போதும் அதை மக்கள் அனைவரும் செய்ய முற்படும் போதுதான் அந்த கைரேகை சட்டமானது நம்ம இனத்தின் மீது இருந்து வாபஸ் வாங்க பெறுகிறது. நமது சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு பெரும் படையை நேதாஜி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் போது ஒரு மாபெரும் படையை இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் மூலியமாக தேவரையா அனுப்பினார் என்பதை இந்த மாபெரும் சபை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மனம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு ஒழுக்கம், வீரம், தலைமைக்கு கட்டுப்படுதல், தனது கூட்டத்தை வழி நடத்துதல் என்ற 4 பெரும் குணத்தை உடைய இனமாம் முக்குலத்தோர் இனம். கள்ள, மறவ, அகமுடைய என்னுடைய தாய்க்குடி உறவுகள் அனைவருக்கும் பாண்டிய வழித்தோன்றல்களான ஆப்ப நாட்டின் மறவர்களின் தலைவனாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டிய நாட்டு மேலூரில் புறநானூற்று தமிழ் போர்க்குடி சமூகத்தின் உலக வரலாற்றில் நிலைத்து நின்ற முன்னோர்களுக்கு முக்குலத்தோர் சட்ட இயக்கம் நடத்தும் 50 விழா. இந்த சிறந்த விழாவை, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதனுடைய பில்லர்ஸாக நாளை சொல்வார்கள். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா. இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியரி, அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா இந்த 4 சொல்வார்கள். அதில் 3வது தூணாக, ஒரு மாபெரும் தூணாக இருப்பது தான் ஜுடிஷியரி. அப்படிப்பட்ட இந்த ஜுடிஷியரி அதனுடைய நம்மளுடைய முக்குலத்தோர் சட்ட இயக்க நண்பர்கள், நமது தம்பிமார்கள் இந்த விழாவை சீரம் சிறப்புமாக இன்றைய பொழுது 13/10/24 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து கிட்டத்தட்ட மணி 3:15 ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் இந்த பொழுது வரைக்கும் சீரும் சிறப்புமாக பக்காவாக ஒரு புரோட்டோக்கால் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்பநாடு மறவர் சங்கமானது, ஆப்பநாடு என்பது நமது லமூரியா அல்லது குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய, லமூரியா அல்லது குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தலைச்சங்கம். தமிழ ஒன்று சொல்வார்கள், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய வாளோடு முன் தோன்றிய குடி அந்த மறவர் குடி. அந்த குடியானது மறவர்கள், அதாவது முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த மறவர்களின் பிறப்பிடம் என்றால் அது குமரி கண்டமே. அந்த லமூரியா அல்லது குமரி கண்டத்தில் மொழியமும் முதலில் கற்றுக் கொடுக்கிறோம். தலைச்சங்கம் நமது முருகப்பெருமானை முதல் கடவுளாக தமிழை வளர்த்த தலைவராக கொண்ட முதல் சங்கம், தலைச்சங்கம் குமரி கண்டத்தில் நடக்கிறது. அந்த முருக கடவுளுக்கு ஒரு ஃபீல்டு மார்ஷல் போன்று அவருக்கு 5 தளபதிகள் இருந்தாலும் அதில் மாபெரும் தளபதி வீரபாகு தேவர் ஆவார். அப்படி தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இப்படி தமிழை வளர்த்து, தமிழை மட்டும் வளர்க்காது, இந்த நாட்டில், இந்த பூமியில் எத்தனை குடிகள் இருந்தாலும், எத்தனை சாதிகள் இருந்தாலும், எத்தனை சமுதாயங்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களுக்கும்
இந்த முக்குலத்தோர் சமுதாயம் என்றுமே துணை இருந்திருக்கிறது. அவர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள். ஆதி காலங்களில் நம்ம பிரிட்டிஷார் நம்மை ஆட்சி செய்யும் போது கூட முதல் சுதந்திர போராட்டம் என்றது மாமன்னன் புலித்தேவன் தான். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் மாபெரும் பீரங்கி குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் எதிர்கொண்டு அந்த தன்னுடைய நெஞ்சை முன்னே நிப்பாட்டி அதில் அந்த தோட்டாக்கள் வந்து தன்னை அந்த நெஞ்சில் பாயும்போது இரத்தங்களும் எலும்புகளும் சதைகளும் செதறி கிடந்தாலும் கூட தன்னுடைய நாட்டையும் அதில் வாழக்கூடிய அத்தனை சாதி அத்தனை மதத்தையும் சேர்ந்த அத்தனை இனக்குழுவையும் காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தன்னோட இன்னுரை மாய்த்து கொண்ட மாபெரும் வீரர் கூட்டம் அந்த மறவர் கூட்டம். நமது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு மாபெரும் நிலக்கிழார், மாபெரும் ஒரு ஜமீன்தாராக பிறந்திருந்தாலும் தேசியம் மற்றும் தெய்வீகம், நேஷனலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம், இந்த ரெண்டையுமே தனது இரு கண்களாக போற்றி வாழ்ந்தவர். ஒரு பாண்டிய மன்னர்களின் வழித்தோன்றலாக இருந்த போதிலும், ஒரு ஜமீன்தாராக வாழுகின்ற போதிலும் சோசியலிசம் கம்யூனிசம் போன்ற சித்தாந்தங்களை தன்னுள் உள்ளடக்கி அதன் மூலியமாக கிட்டத்தட்ட 3இல் 1 பங்கு என்று சொல்வார்கள் 4000 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர். அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு தேசிய தலைவர். அதாவது வட இந்தியாவில் பாலகங்காதர் திலகர் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. அதே போன்று தென்னகத்தில் ஒரு நபருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது என்றால் அது நாம் அனைவரும் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமுன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மட்டுமே. இன்றைக்கு எத்தனையோ இயக்கங்களும் எத்தனையோ கட்சிகளும் இருக்கலாம். ஆனால் சுதந்திரத்தை பெறுவதற்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டு மட்டுமே இந்த சுதந்திரத்தை பெற முடியும். அதற்காக ஒரு கட்சியை தொடங்கினது தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். அந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நேதாஜி நமது வங்கத்து சிங்கம் அவர்கள் கட்டமைத்து தொடங்கியிருந்தாலும் அந்த கட்சியை தமிழகத்திலும் தேசியத்திலும் வளர்த்த மாபெரும் பங்கு பசுமன் நமது ஐயா தேவர் அவர்களே சாரும். தனது 27 வயதில், அதாவது நமது பெரும்பகுதியான நமது மறவர் மக்கள் மற்றும் கள்ளர் மக்கள் எல்லாம் கைரேகை சட்டத்தில் கீழ் தினந்தோறும், அதாவது பிரிட்டிஷாருக்கு வந்து பணியலை அடிபணியாமல் நீ யார் என்னைய நாட்டாமல் செய்ய அப்படி என்று நம்ம அவங்கள எதிர்த்து நிற்கும்போது நம்ம மேலே வழக்கு பதிகிறாங்க. நம்ம மேலே கிரிமினல் ட்ரைப்ஸ் என்று சட்டத்தை நம்ம மேலே கொண்டு வந்து தினந்தோறும் 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் கைரேகை வைக்கணும், அங்கேயே தங்கணுங்க என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. அந்த நடைமுறையை தகர்த்து எறிஞ்சவர் நமது முக்குலத்தோர். அதிலும் மெயினாக கள்ளர் மற்றும் மறவர்களுக்கு கூறிய அந்த கைரேகை சட்டத்தை முறியடித்தவர் நமது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். அப்போது அவர்களுக்கு வயது வெறும் 27. அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தலைவராக இருந்து அபிராமத்தில் இதே கூட்டத்தை மாநாட நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கைரேகை அரசாங்கம் வைக்க சொல்லி உங்களை வற்புறுத்தினால் உங்கள் கட்ட விரலை கூட வெட்டி எறிங்கள் என்று ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை சொன்னும் போதும் அதை மக்கள் அனைவரும் செய்ய முற்படும் போதுதான் அந்த கைரேகை சட்டமானது நம்ம இனத்தின் மீது இருந்து வாபஸ் வாங்க பெறுகிறது. நமது சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு பெரும் படையை நேதாஜி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் போது ஒரு மாபெரும் படையை இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் மூலியமாக தேவரையா அனுப்பினார் என்பதை இந்த மாபெரும் சபை
தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் இப்படி, அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக, ஒட்டுமொத்த சமுதாயம்னா முக்குலத்தோர் சமுதாயத்துக்காக இந்த முக்குலத்தோர் மக்கள் வாழலை. இந்த முக்குலத்தோர் மக்கள் ஃபுல்லும் இங்கே இருக்கக்கூடிய, நம்ம கூட இருக்கக்கூடிய சார்பு சமுதாயத்துக்கு தான் தன்னுடைய உயிர்களை விட்டிருக்காங்க. அதாவது வீட்டில் தனக்கும் குழந்தை இருக்கும், தனக்கும் பிள்ளை இருக்கும், ஆனால் அந்த பிள்ளையை பார்த்துட்டு போய் தான் சண்டை போடுவான். எதுக்கு? இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் இந்த அந்த ஊரில் உள்ள குடிகளையும் உடைமைகளையும் ஆடு மாடுகளையும் அத்தனையும் காக்க வேண்டும் என்று தான் போரிட்டான். அப்படிப்பட்ட ஒரு தியாகங்களை, அதாவது ஒரு தியாகங்களை, உயிர் தியாகங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த பாரத தேசத்துக்காகவும் தியாகங்கள் செய்த ஒரு மாபெரும் கூட்டம் என்பதுதான் இந்த முக்குலத்தோர் கூட்டம். இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு நபர், ஒரு சித்தப்பா என்னிடம் கேட்குறார், தம்பி உங்ககிட்ட என்ன வித்தியாசப்படுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த குடியில் இந்த மக்கள்கிட்ட என்ன வித்தியாசப்படும், இந்த முக்குலத்தோர் மக்கள்கிட்ட என்ன வித்தியாசப்படும் அப்படின்னு கேட்டார். இல்லை என்ன சித்தப்பா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், மற்றவங்கெல்லாம் ஒரு வரிசையில் நின்று தான் ஓடுவாங்க, ஆனால் ஓட விட்டும் பிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் குணம், ஒரு மாபெரும் சக்தி இந்த முக்குலத்தோர் மக்களிடம் இருக்குது. இந்த முக்குலத்தோர் மக்கள் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். இந்த முக்குலத்தோர் இளைஞர்கள் இன்றைக்கி நான் ஒரு மருத்துவராக ஒரு 10 வருடம் பணி செய்தும் கொண்டிருக்கிறேன். இந்த நேரங்களில் நான் பார்க்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான விஷயங்கள் என்னவென்றால், இன்றைக்கும் ஒரு சத்திரியர் இனம், ஒரு வாரியர் இனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் என்றால், பிரிட்டிஷ் கவர்மெண்டாலும் நம்மளை இந்த இனம்தான் வாரியர் இனம் என்று சொல்லிட்டு போயிருக்காங்க. யாரையும் அப்படிப்பட்ட இனம், அந்த இளைஞர்கள் போதைப் பொருளான ஆல்கஹால், ஸ்மோக்கிங், கஞ்சா போன்ற விஷயங்களில் பெரும்பகுதியாக ஈடுபடுறத தவிர்க்கணும். நீங்கள் எல்லாரும் டீடோட்டலாக இருங்க அப்படின்ட்டு யாரும் சொல்லலை. ஆனால் அளவுக்கு மிஞ்சி நீங்கள் தவறான செயல்களை செய்யும்போது அது உங்களுக்கு, அதாவது ஜீன்லேயே மியூட்டேஷன் ஏற்படுகிறது. நீங்கள் எப்படி அடுத்து எப்படி ஒரு வாரியராக இருப்பீங்க, உங்களுடைய குழந்தைகள் எப்படி ஒரு வாரியராக இருக்கும், உங்ககிட்ட எப்படி அந்த ஒரு வீரம், அந்த தன்மானம், அந்த ஒழுக்கம், அந்த கண்ணியம், அந்த மரியாதையை தக்க வைத்துக்கக்கூடிய குணம் எப்படி இருக்கும். ஆகையால் இளைஞர்கள் யாரும் அந்த மது, சூது, கஞ்சா போன்ற விஷயங்களை அறவே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உங்களிடம் இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நேரம் இப்போ எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் இன்னத்தேவர், எங்கள் ஐயா பேர் என்னன்னு கேட்டால் ராமையா தேவர், அவருடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டால் தன்குடி தேவர் என்று சொல்லுவோம். இன்றைக்கி யாருமே அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி நண்பர்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு, நம்ம சமுதாயத்து மக்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு, இப்படி நீங்களே சுருக்கிக்கிட்டு போகிறதுனால தான் அந்த தேவருங்கிற சொல்லாடல் குறையுது. இன்றைக்கி யாராரோ வராங்க, யாராரோ அதை உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவது அது தவறு. அனைவரும் நம்மளுடைய குடியின் பெயரை பின்னாடி போட்டுக்கொள்ள வேண்டும். நமது குடியானது இந்த ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் ஒரு முன்னோற்றமான குடி, ஒரு முன்னுதாரணமான வாழ்ந்த குடி, ஒரு வீரமிக்க குடி, உயிர் தியாகங்களை செய்த குடி, இந்த தேசத்துக்கு விடுதலைக்காகவும் போராடிய குடி. அப்படிப்பட்ட மாபெரும் குடியின் பெயரை நீங்கள் ஏன் போட தயங்குறீங்க? அதை செய்யாதீங்க. அதை நல்ல முறையில் எல்லோரும் அந்த பெயரை தாங்கி நிற்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அனைவரிடத்திலும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். நமது வருகின்ற அக்டோபர் 30 அன்று தேவரையாவின் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா நடைபெற இருக்கிறது. அப்பநாட்டின் தலைவராக அனைத்து தலைவர்கள், இளைஞர்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள் அனைவருக்கும் இதன் வாயிலாக அழைப்பை விடுகிறேன். எல்லாத்துக்கும் மேலே வருடம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர், இறப்புகள்,
இது போன்ற விஷயங்கள்லாம் ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த வருடம் எஃப்ஐஆரே இல்லாத குரு பூஜையாகவும் எந்த இடங்கள்லையுமே உயிர் சேதமோ விபத்துகளோ இல்லாத குரு பூஜையாகவும் இந்த ஆண்டு ஐயாவுடைய குரு பூஜை இருக்க வேண்டும் என்று மறுபடியும் நமது இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரிடத்தும் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். தேவர் ஐயா இன்னைக்கு திருச்செந்தூர் போனால் கூட அந்த மண்ணில் தான் படுத்து தூங்குவாராம். மண்ணில் படுத்து தூங்கி திடீர்னு எல்லாரும் வரிசையாக போகும்போது, இப்போ எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏயாக இருந்தவர், தேசிய கட்சியோட தலைவராக இருந்தவர், இருப்பினும் அங்கே மண்ணு தரையில் தான் தூங்குவார். தூங்கிட்டு தெய்வ தரிசனம், முருக தரிசனம் பண்ணும்போது பாட்டை மன உருகி பாடி வந்துடுவாங்க. இப்படி தெய்வத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சுமந்து இருந்தவர். ஒரு சித்தராகவே இறுதி காலங்களில் சித்தர் முறை பிரகாரமே அவரை அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் இங்கிருந்து வரக்கூடிய நமது இளைஞர்கள், பெரியவங்க அத்தனை பேரும் சாமியை தரிசனம் பண்ணக்கூடிய எப்படி செல்வோம், இன்றைக்கி திருச்செந்தூருக்கு எப்படி செல்வோம், அது மாதிரி ஒழுக்கத்தொடங்கி எல்லோரும் முடிந்தால் மாலை அணியுங்க, இல்லையா அட்லீஸ்ட் விரதம் ஒரு 5 நாள் இருங்க. மற்ற ஆளுகால் இது போன்ற விஷயங்களை அருந்தாமல் மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு குரு பூஜை விழாவை இந்த விழா அமைய வேண்டும்